இன்றைக்கு பார்க்கிற எவ்வளோ வாலிபர்கள் இன்றைக்கு காண்கிற அந்த நபர் என்ன சிநேகிக்கவில்லை என்று அறிந்து கொண்டு தற்கொலை பண்ணுகிறார்கள். உலகத்தினுடைய அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி மயக்கமிருந்த பல போதை பொருட்களுக்கும் அடிமையாக போகிற எத்தனையோ நபர்கள். ஆனால் ஒரு நாளும் மாறாத, ஒரு நாளும் விலகாத, நித்திய காலம் நிலைத்து நிற்கிற ஒரு அன்பு என்று சொல்வது அது யெசுவாவினுடைய அன்பு மட்டுமே. அன்பானவர்களே, மீதியான எல்லா அன்புக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிறது. ஆமென். ஒன்று கேட்கவா, உங்களுடைய கூட படித்த நாட்களில் உங்களோடு கூட இருந்தவர், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த நாளில் அவர்கள் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஒரு காலத்தில் நீங்க உண்மை மனதோடு கூட சிநேகித்த அந்த நபர்கள் இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார்களா? எல்லா நாட்களிலும் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி உங்களை சிநேகித்தவர்கள் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரா? எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன் என்று உறுதி தந்த பல நபர்களும் இப்பொழுது உங்கள் கூட இல்லை. இப்பொழுதும் நீங்கள் பல விதமான அன்புக்குள் சிக்கொண்டவர்களாக இருக்கிறீங்க. அதுலயும் இப்பொழுது உங்களுக்கு திருப்தி வரவில்லை. நீங்களும் பல நபர்களை சிநேகிக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்றீங்க. ஆனால் உங்களுக்கும் பரிபூர்ணமாக அவர்களை சிநேகிக்க முடிவதில்லை. மிகவும் அதிகமாக தேவ பிள்ளைகளே, நம்ம மாயம் கலப்படம் கலப்பது அது அன்பிலே. ஆமென். நீங்க உங்களுடைய வாழ்க்கையே பாருங்க. நீங்க நேசித்தவர்கள், உங்களை நேசித்தவர்கள், கூட இருப்பேன் என்று வாக்குறுதி சொன்னவர்கள் பல நபர்களும் இப்பொழுது உங்க கூட இல்லை. ஒரு குறைவு வந்த போது நம்மை விட்டு போனவர்கள், ஒரு குறைவு வந்த போது நாம் விட்டு வந்தவர்கள், இப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்பொழுது கூட நம்மோடு சுற்றுமிருகிற உறவுக்குள்ளேயும் ஒரு திருப்தியான அனுபவத்தில் நம்மளால போக முடியவில்லை. ஆனால் ஆமென், அந்த அன்பில் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு போல உங்களை நேசிக்கிறதான ஒரு அன்பு உங்களுக்கு உண்டு. அதுதான் யெசுவாவினுடைய அகப்பே என்று சொல்வது.